எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அதுவே எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அதை சப்போர்ட் பண்ண மீடியா, மக்கள், நான் ரொம்ப நம்பினது இந்த மக்கள் தான். அவங்க எப்படியும் அதை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அதை கரெக்டாக சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் நான் வந்து தேங்க்ஸ் சொல்கிறது வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஆரம்பிச்சிடுறேன். நான் யோகா தோழர் காளி என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். நான் ரொம்ப க்ளோஸாக எனக்கு என்ன இருந்தாலும் அவங்க கூட தான். என் கடைசி நாள் ரிலீஸ் வரைக்குமே அவர் தூங்காமல் என் கூட தான் இருந்தார். பயங்கர கஷ்டப்பட்டாங்க. நான் அவங்க தான் உரிமையாக திட்டுவேன். எல்லோரும் மன்னிச்சிருங்க என்னை ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தேங்க்ஸ் எல்லாருக்கும். அதுக்கப்புறம் ஆனந்த் அண்ணா இருக்கார். நான் கஷ்டமாக இருந்தப்போ கூட அவர் தான் இருந்தார். ஸ்க்ரீன் ப்ளே ஒர்க் பண்ணியிருக்கார் ஆனந்த் அண்ணா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர். அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்காங்க நான் நன்றி சொல்கிறதுக்கு. டெக்னீஷியன்லேருந்து ஆரம்பிக்கலாம். மறுபடியும் டெக்னீஷியன் வந்து ரகு, ஆர்ட் டைரக்டர் ரகு, என் ஜூனியர். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு என்னோட ரொம்ப சூப்பர். ரொம்ப கஷ்டமாக இருந்தப்பவும் அதை அழகாக எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தமிழ் கேமராமேன் தமிழ் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்த தமிழ், தேங்க்யூ. சாம் மாஸ்டர் நன்றி. ஏகன் ரொம்ப நன்றி ஏகன், உங்களுக்கு ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிங்க. அப்புறம் என் நண்பர் செல்வா. செல்வா வந்து பயங்கர எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஆள். நான் ரொம்ப காலமாக அவர் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள். என்னை பயங்கரமாக நம்புறது. நான் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணி காமிச்சோடனே வந்து அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு நம்பிக்கை கொடுத்தார். நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க, நீங்கள் ரொம்ப தெளிவாக பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. ரொம்ப நன்றி. ரொம்ப எமோஷ்னலாக தான் இருக்குது. நான் செல்வா கூட பேசுகிறப்ப பயங்கர எமோஷ்னலாக ஆகுது. ஏன்னா அவர் தான் என்னை நம்பினார். அந்த ஃபஸ்ட்டு ஃபுட்டேஜ் பார்த்துட்டு நீங்கள் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க, தைரியமாக பண்ணுங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தவர் அவர். அதுக்கப்புறம் ஏகன் பற்றி சொல்லிட்டேன். அப்புறம் யார், தமிழ் புபா ரைட்டர். தமிழ் புபா வந்து தலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரைட்டர். அவருக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணார். என் கூட நிறைய விஷயங்கள் சப்போர்ட் பண்ணார். இந்த கதையை படிச்சுட்டு ரஞ்சித், தினகர் இருக்கான். தினகர், நீ அடுத்த வாட்டி மேடையில் பேசுவேன் நீங்கள், ஓகேவா? உன் படத்துக்கு ஒழிச்சிட்டு இருக்கான். சுரேஷ் அண்ணா அங்கே இருக்கார். இவங்கெல்லாம் என் கதையை படிச்சுட்டு நான் ஜெயிக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அதுதான் எனக்கு திரும்பவுமே ஒரு எமோஷனலாக தான் போகிறேன். நான் வின் பண்ணுறதுன்றது வந்து அவங்க வின் பண்ணுற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அதுக்காக தான் நிறைய விஷயம், நிறைய கான்வர்சேஷன் பண்ணோம். எனக்கு பயங்கரமாக நிறைய விஷயங்கள் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இப்படியெல்லாம் பண்ணலாம், இப்படிலாம் பண்ணக்கூடாது, இது பண்ணு அப்படின்ற மாதிரி. அது நிறைய சப்போர்ட். அங்கே நான் நிறைய பேர் மறக்கிறேன். அப்புறம் அன்பு இருக்கான். அன்புமே எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணான் கூட இருந்து. ட்ராயிங் பண்ணான். சம்பத் ட்ராயிங் பண்ணான். செந்தில் அண்ணன் இருக்கார். செந்தில் அண்ணன் வந்து நான் தேங்க்ஸ் பண்ணி அவனை கடைசி நேரத்தில் அவரை பயங்கர கஷ்டப்பட்டு எதுவுமே சொல்ல. அவர் எனக்கு இது வேணுன்னா உடனே பேர் மாறி கொடுத்தாரு. எதுவுமே சொல்லாத தேங்க்ஸ். நான் செந்தில் அண்ணா ரொம்ப நன்றி. அப்புறம் இங்கே ஜெய் இருக்காங்க அவங்களுக்கு. அப்புறம் என் நடிகர்கள் தான் தலை இருக்கார். எங்களுக்கு நாங்கள் எழுதுகிறப்போ, நாங்கள் உட்காந்து எழுதிட்டு இருக்கப்போ சாப்பாடு வாங்கி வந்து கொடுப்பார். அவர் தாய், அது தாய் மாதிரி வாசுகி பாஸ்கர். நாங்கள் உட்காந்து உள்ளே எழுதுகிறப்போ வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வெளியே வராதிங்க அப்படின்ட்டு கொடுப்பாரு. அவருக்கும் நன்றி. கூடவே இருந்து ஷாம்லால், ராஜண்ணா இருக்கார், சிவா இருக்கார், மேனேஜர்ஸ் டீம்ஸ் எல்லாருக்குமே நன்றி. குணா தோர் பேர் மறந்துட்டேன் நான். ஆனந்துக்கு நன்றி. பிஆர்ஓ குணா தோர் வந்து என்னோட ட்ரைலர் பார்த்ததுலேருந்து அவருக்கு பயங்கரமாக பிடிச்சிச்சு. அவர் வந்து நீங்கள் நான் ஏதோ சொன்னீங்க அதை சொல்கிறாரு. அது ராஜண்ணா இருக்கார். அவர் பேர் மறந்துடுவோன்னு சொல்லிட்டார். நம்ம லெமன் லீஃப் ராஜண்ணாவுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் துரு, கிரிக்கெட் எனக்கு அந்த கிரிக்கெட் எடுக்கலான்னு கூப்பிட்டு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு அந்த அனுபவம், சூப்பரான அனுபவம். அவருக்குமே எனக்கு நன்றியை தெரிவிச்சுருக்கேன். அப்புறம் கோவிந்த் வசந்தா, அவர் வந்து என் பிரதர் தான். எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவான ஒரு ஆள், ஓகேங்களா? நான் திரும்ப எல்லாராண்டுமே சொல்ல ஒரு ஆள் வந்து கோவிந்த் தான். அவர் வந்து ரொம்ப சூப்பராக சப்போர்ட் பண்ணார். நான் எது சொன்னாலும் அவ்வளோ வாட்டி வந்து அவர் எனக்கு என்ன வேணுன்றத ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தது அறிவுமே.
அறிவு கூட இல்லைன்னா நான் வந்து எனக்கு அறிவு வந்து எப்படி அறிவு கூட பேசுகிற அப்படியே எமோஷனல் தான். எனக்கு ஒரு மாதிரி அழ வர மாதிரி ஒரு இடத்துக்கு போயிடுவேன் நான். எனக்கு அவ்வளோ க்ளோஸரான ஆள். நாங்கள் 2 பேர் பயங்கர ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம், நிறைய பேசுவோம். அவங்க அதுக்கப்புறம் நடிகர்கள் ராகவ் ஆகட்டும், உங்கள் பேர் மறந்துட்டேன் நான். முல்லை லாஸ்ட் டைம் தினகர் தான் சொன்னார், அந்த சின்ன கேரக்டர் அப்படின்ற மாதிரி அவங்க அப்படி சொல்லி அவங்க வந்து எனக்கு பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. உங்களுக்கும் நன்றி. ராஜண்ணா இருக்கார், ராஜண்ணா மறந்துட்டுனா கேட்பார் அப்புறமா, டேய் என்னென்ன மறந்து அப்படின்னாரு. ராஜனுக்கு தாமு பயங்கர சப்போர்ட்டான தாமு எனக்கு கூடவே இருந்தான். ஆக்டிங் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணான். நான் தாமு தான் திட்டுவேன், யாருன்னா சரியாக பண்ணேன்னா உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னுவேன். தேங்க்யூ தாமு. அப்புறம் சுதா இருக்கான். சுதா எதுவும் பெருசாக பண்ணல எனக்கு. அவன் கடைசி வரைக்கும் அவன் சீன் இருக்குதா இல்லையா, கட் பண்ணிட்டீங்களா ஏற்றுக்கலான்னு கேட்டேன். அதனால அவன் வந்து ஓகே, சுதாவுக்கும் நன்றி தான். ராகவ் இருக்கான். ராகவ் தேங்க்ஸ்ரா ராகவ். ராகவுக்கு நன்றி. அப்புறம் வெங்கட்டு, ரிஷி அண்ணன், அருண் அண்ணா தேங்க்ஸ்ண்ணா, அண்ணன் பாலாஜி அண்ணா, அப்புறம் சின்ன ரோல்னு சொல்லிட்டு இருந்த எங்கள் திவ்யா வந்து சூப்பராக இருந்துச்சு. அவங்களுக்கு தான் செம கிளாப் இருந்துச்சு. அவங்க கவிதை பேசுகிறப்போ தான் தியேட்டரே அலர்ச்சி, பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. அது சூப்பர், தேங்க்யூ. அப்புறம் லிசிக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. அப்புறம் சாம்புதருக்கு ரொம்ப நன்றி. நான் தான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அப்புறம் சாந்தனு புதர் என்னை நம்பி அதை நம்பினார். அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் வந்து நான் சொன்ன கேரக்டரை நம்பி உள்ளே வந்து அவர் ஒர்க் பண்ணார். அவருக்கு மிகப்பெரிய நன்றி எனக்கு. இல்லை அது மட்டும் இல்லை, நான் நிறைய டவுட்ஸ் அவர்கிட்ட கேட்டேன். அவர் ஒரே ஒரு விஷயம் சொன்னார், பிரதர் இதில் அவர் சொன்ன மாதிரி சொல்கிறேன், பிரதர் நான் சொல்கிறத மட்டும் இந்த படத்தில் நடக்கலைன்னு வைங்களேன், அடுத்த படம் நான் தனியாக உங்களை வச்சு திருப்பி பண்ணுறேன் பிரதர் அப்படின்னாரு. அது நடந்துருச்சு, ஆனாலும் நீங்கள் இன்னொரு படம் எனக்கு பண்ணணும். ஆமாம், ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ பிரதர் டெஃபினட்டாக நீங்கள் சொன்னது வந்து டெஃபினட்டாக நடந்துருச்சு. அண்டு என்னோட லைஃப்பில் நீங்கள் ரொம்ப ஒரு முக்கியமான ஆள். தேங்க்யூ. தேங்க்ஸ் பிரதர், தேங்க்யூ. அதுக்கப்புறம் வந்து கீர்த்தி வந்து என் ஃப்ரெண்டு தான். நிறைய அவங்களான்னு தான் புலம்புவோம். அவங்க சொன்ன மாதிரி நான் கீர்த்தி எதாவது பண்ணு கடுப்பாகுது அப்படின்னு நான். அது உண்மையாக அதான் சொல்லுவேன் நான். பார்த்துக்கலாம் செய்ய அப்படின்னுவாங்க அவங்க. சூப்பர், அவங்க நிறைய டைம் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கார். அப்புறம் ரஞ்சித் புதர், அவருக்கு லவ் யூ தான். ஏன்னா பயங்கரமாக என்னை ஃபஸ்ட்லேருந்தே ஒருத்தர் நம்புறாருன்னா அது வந்து அசோக் புதர் தான். அவர் வந்து தேங்க்யூ புதர், லவ் யூ புதர். ஃபர்ஸ்ட்லேருந்தே அவர் பயங்கர கான்ஃபிடண்ட்டாக, புதர் எனக்கு இது வேணுமா அப்படின்னு கேட்பார், இது ஓகேவா அப்படின்னு கேட்பார், உங்களுக்கு இது போதுமா அப்படின்னு கேட்பார். எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. இல்லைன்னா பரவாயில்ல மறுபடியும் இன்னொரு வாட்டி பண்ணுறேன் புதர் அப்படின்னுவார். அது சூப்பராக இருக்கும். ஒருத்தர் நான் ஒரு ஃபஸ்ட் படம் பண்ணுறேன்ல ஒரு டைரக்ஷனாக, அது வந்து அது பயங்கர சப்போர்ட்டாக இருக்கும். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில எனக்கு மறுபடியும். ஆனால் பயங்கர சூப்பர். தேங்க்யூ புதர், நம்ம உள்ளே வந்து பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அதுக்கப்புறம் சார், எங்கள் ப்ரொடியூசர் இல்லை சார், கணேசமூர்த்தி சார், சௌந்தர்யா மேம், இவங்க 2 பேருக்கும் மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அது வார்த்தையாகவும் இல்லை. இந்த மாதிரி எனக்கு பெரிய கடமை இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப பயமாக தான் இந்த படம் பண்ணேன். எனக்கு ஏன்னா நான் ஒரு ஃபஸ்ட் படம் பண்ணுறேன், நான் கரெக்டாக பண்ணுறதன் மூலிமா இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு நான் வந்து கரெக்டாக பண்ணோம். அதனால தான் எனக்கு அது வந்து திருப்பி ரஞ்சித் வந்து அது அங்கேருந்து வந்ததால தான் எனக்கு அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். வெளியே போய் பண்ணுறப்போ இன்னும் பயங்கர ப்ரெஷர் எனக்கு. நான் கரெக்டாக பண்ணலையானா என்ன மாதிரி ஒரு 4 பேர் வெளியே வர முடியாது. அதுவும் கதை நான் என்ன மாதிரி ஒரு கண்டென்ட் எடுக்கிறேன், அந்த கண்டென்ட்டை ஒழுங்காக கமர்ஷியலாக எடுத்துன்னு போய் சேர்க்கணுன்றதுமே இன்னொரு பெரிய காலாக இருக்குது நம்மளுக்கு. அப்போது வந்து எனக்கு நம்ம பயங்கர நேச்சுரலாக பயங்கர பயமாகவே இருந்துச்சு எனக்கு. அது ஒழுங்காக பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்துடணும், அது எப்படி போய் மக்களாண்ட ரீச் ஆக போகுது அப்படின்ற பயங்கரமான பயம் இருந்துச்சு. அது எங்கே போச்சு அப்படின்னா, நான் அரக்கோணம் போனேன் படம் பார்க்குறதுக்கு.
அந்த தியேட்டர் வந்து நிறைய பேர் இருந்தாங்க அங்கே. அந்த அம்மா அங்கே ஒர்க் பண்ணுறவங்க வந்து என்னென்ன சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. இப்போ நீங்கள் இப்படியே படம் பண்ணுறா, அவ்வளோ ஜனம் இருக்கிறாங்க உள்ள. எங்களை அவங்க வந்து எனக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இது இதே மாதிரி படம் பண்ணு, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நிறைய ஜனம் வராங்க பாடுறா அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது. அப்புறம் அங்கே நான் நம்பின அந்த மக்கள், ஓகேங்களா, அந்த ஊர் மக்கள் என்னென்னா, நான் அந்த ஊரில் தான் போய் ஷூட் பண்ணேன். அந்த இடத்துல எல்லாமே எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க, அந்த ஊர் மக்களுக்கு. அப்புறம் என் ஃபேமிலிக்கு நான் ஸ்பெஷலாக தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. அதோட அதுமாரி ரஞ்சித் வந்து எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணார். நான் கரெக்டாக சொல்லலைன்னா ரஞ்சித்தோட சப்போர்ட் தான் எனக்கு வந்து இது இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக நான் எழுதி எனக்கு பண்ணோம் அப்படின்றது ஒரு பேக் போன் தான் எனக்கு. ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு ரஞ்சித் தான் வந்து சூப்பராக பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னது தான் நான் வந்து அந்த எவ்வளோ பெரிய இறுக்கத்தில் இருந்தனோ நான் வெளியே வந்தேன். அந்த ஃபஸ்ட்டு அது சொல்கிறது தான் எனக்கு, ஓகேடா நீ நல்லா பண்ணிட்டுடா அப்படின்னப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு அது பயங்கர ப்ரெஷரும் கூட. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, பெரிய ப்ரெஷர் தான் அது. அப்புறமா வந்து என்னென்னா, நான் இந்த கதை எழுதுகிறப்போ ஒன்று மட்டும் நம்பினேன், என்னென்னா இந்த மக்களாண்ட ஒரு பயங்கரமான அன்பு இருக்குங்க. அந்த அன்புக்குள்ளே தான் எல்லா கேரக்டரும் உள்ளே போகணும்னு நினச்சேன். நான் யாரோட நெகட்டிவ் ஷேடுமே நான் பார்க்கவே கூடாதுன்னு யோசிச்சுனே இருந்தேன். நான் அது யாரும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு நெகட்டிவ் ஷேடு இருக்குது, ஆனால் அந்த நெகட்டிவ் ஷேடு தொடவே கூடாதுன்னு நினச்சேன். நான் அங்கே இல்லாமல் அவங்களோட ஒரு பயங்கரமான அன்பு இருக்கும். வாங்க நம்ம உட்காரலாம், நம்ம உட்காந்து பேசலாம், நம்ம எல்லாம் ஒன்றா ஆகலாம். நம்ம வேற ஒரு விஷயம் இருக்குது நம்மளுக்கு எதிராக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கரெக்டாக சொல்லணும். அது ஒரு பிரச்சனை இருக்குது, நம்ம கொஞ்சம் தப்பாக சொன்னாலுமே அது வேற ஒன்றா ஆகிடும். அது அப்போது அந்த ப்ரெஷருக்குள்ளே தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கு கரெக்டாக போய் ரீச் ஆயிடுச்சுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அது நான் ஒழுங்காக வேலை செய்யணும்னு நினச்சேன். அது என்ன ஆகும், அதோட ரிசல்ட்டு பற்றியெல்லாம் நான் பெருசாக யோசிச்சுனான்னு தெரியல. ஆனால் ரொம்ப கிளியராக ஒரு வேலையை ஒழுக்கமாக பண்ணோம் அப்படின்ட்டு நான் யோசிச்சுனே இருந்தேன். எனக்கு கொடுத்த வேலையை ரொம்ப ஒழுக்கமாக வந்து பண்ணி முடிக்கணும் அப்படின்ட்டு யோசித்தேன். அப்புறம் சக்தி சார் மறந்துட்டு நான் இதை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ண சக்தி சாருக்கு வந்து ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். இதுதான் இவ்வளோதான், அவ்வளோதான். தேங்க்யூ. இந்த படம் கரெக்டாக போய் ரீச் ஆகுது, அதை ஏற்றுக்கின மக்களுக்கு பயங்கர நன்றி. அப்புறம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.